வி விஷன் நேரில் அனைவருக்கும் வெங்கடேசன் அன்பு வணக்கம். கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. பூஜா ஆக்டே அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து அந்த ஸ்கின் டோன் என்ன, அந்த ரெட் கலர் காஸ்டியூம்ஸ் என்ன, அவங்களுடைய அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் என்ன, ஃபஸ்ட் கிளாஸாக அருமையாக பண்ணியிருந்தாங்க. இது ரஜினி சார் படத்துக்காக நான் பண்ணுறேங்கிற விஷயத்தை அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது தான் தெரிய வருது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு மூமெண்ட். இதில் வந்து சௌபின் பார்த்தீங்கன்னா, ஸோ மலையாளத்தில் கேரட் ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர் இந்த ஆட்டம் போட்டிருக்காரு. பூஜை ஆக்டை கூட தூக்கி சாப்பிட்டு போனாலே ஒரு ஆட்டம் மூமெண்ட்ஸ் அப்படி பின்னி படம் எடுத்திருக்காரு. சாண்டியோடைய அந்த கோரியோகிராஃபர் வந்து வெரி எக்ஸலண்ட்டுன்னு தான் சொல்லலாம். அத்தனை பேர் அடை வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. அத்தனை டான்சர்ஸுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த வியூ, அந்த லொக்கேஷன்ஸு, அந்த கண்டெய்னரோட அந்த ஒரு லொக்கேஷன் அமைப்புலாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. பாடலை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் வந்து நமக்கு அந்த சாங்கில் தெரிய வந்தது. அது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறை. இது வந்து ரொம்ப எதிர்பார்த்து உட்காரும்போது இந்த இப்போ வருவார், அடுத்த ஒரு 30 செகண்டில் வந்துடுவார், 1 மினிட்டில் வந்துடுவார்னு பார்த்தா கடைசி வரைக்குமே வரலைங்க. என்ன மிஸ்டர் லோகேஷ், ரஜினி சார் நீங்கள் பண்ணுறது ரஜினி சாரோட படம் சூப்பர் ஸ்டார், உலகமே வியந்து பார்க்குற ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் மிக எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் இது கூலி. 1000 கோடியில் தாண்டி அடிக்கணும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற படம். கண்டிப்பாக 1000 கோடியை அடிக்கணுங்கிறது மிக நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இந்த பாடம் ரிலீஸ் பண்ணும்போது சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் நீங்கள் விடும்போது சிக்குடு சாங் நீங்கள் விடும்போது பார்த்தா அது ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம இருந்தோம். பார்த்தா அதில் அனிருத் உள்ளே வராரு, டிஆர் உள்ளே வந்தாங்க. அந்த சாங்கு பூராமே ரஜினி சார் வரல. ஏற்கனவே நீங்கள் ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தீங்க, அதிலிருந்து எடுத்த கட் பண்ணி போட்டு அந்த சாங்கை ஃபுல்லப் பண்ணிங்க. சரி, தலைவர் வந்துட்டார்னு ஒரு ஹாப்பியோடு இருந்தது சாங் அது. ஓகே, செகண்ட் சிங்கிள் விட்றீங்க. இந்த சாங்கில் பூஜா ஆக்டேவோட சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஆட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா பேருமே, ரசிகர்கள் எல்லாமே. ஸோ மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நீங்கள் ரஜினி சார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டே அப்படி வந்து நின்னா ஒரு ஸ்டைலு, கை காமிச்சா ஒரு ஸ்டைலு, இந்த பார்வை பார்த்தா ஒரு ஸ்டைலு, தலையை திரும்பினா ஒரு ஸ்டைலு, நடந்தா. ஸோ இப்படி சூப்பர் ஸ்டார்னால் அதுதான் ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல். இந்த சன் பிக்சர்ஸ் கூட எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா எனக்கு சத்தியமாக புரியல எனக்கு அதை. ஏன்னா ரஜினி சார் தான் ஃப்ரேமில் இருக்கணும். நீங்கள் ரஜினி 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 நீங்கள் கூட நடித்த எல்லா பேருமே என்ன சொன்னாங்க, அமெரிக்காவிலேருந்து சத்யராஜ்லேருந்து நாகராஜ் உபேந்திராலேருந்து எல்லா பேருமே ரஜினி சாருக்காக நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த பாடலில் ரஜினி சார் வந்து நீங்கள் சுச்சுவேஷன் சாங், ஸோ இல்லை ரஜினி சார் இல்லை இந்த மூமெண்ட்டில் அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அஸ் ஒரு டைரக்டராக. ஓகே, பட் அப்படி இருந்தால் நீங்கள் வெறும் இது ஆடியோ மட்டும்தான் நீங்கள் விட்டுருக்கலாம். ஸோ வீடியோ விட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரஜினி சாரை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவருடைய அந்த மூமெண்ட்டாக எப்படி இருக்கும், இந்த பூஜா ஆக்டோட ஆடுறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி. இந்த எக்ஸாம்பிள் எடுத்து இங்கே நீங்கள் ஜெயிலரில் ஸோ தமனோட காவாலா சாங் அப்படி வந்து நின்று திரும்புவார், கோட்டை அப்படி தூக்குவார், அப்படி கண்ணாடியை போடுவார், திரும்புவார், கட் பண்ண பேக் ஷாட் ஆடிட்டு இருப்பாங்க. என்ன கிளாப்ஸ் அது. ஸோ அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டையன். ஸோ மஞ்சு வாரியரோட அந்த மூமெண்ட், அவ்வளோ க்ரௌடில் அந்த சேரில் உட்காருறது, கை மட்டும் சும்மா ஆக்ஷன் பண்ணி அந்த வாக்கில் கிராஸ் பண்ணி போகிற ஷாட்ஸ். நீங்கள் ஃப்ரேமில் ரஜினி சாரை காமிச்சா போதுங்க. அவர் டான்ஸ் ஆடுறாரு ஆடலைங்கெல்லாம் வேறு விஷயம். அவர் நின்னா போதும், பார்த்தா போதும், நடந்தால் போதும், கை காமிச்சா போதும். ஸோ அந்த சிரிப்பு, ஸ்மைல், இதுதான் ரஜினி சார். இது வந்து ரஜினி சார் படம் கூலி. இது எல்சியூ படம் கிடையாது. இது ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஸோ ரஜினி சாருடைய ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்த பீரியட் இது. நீங்கள் இந்த செகண்ட் சிங்கிள் விட்டு டோட்டலாக எல்லாருடைய மைண்டையும் கிளாப்ஸ் பண்ணிட்டீங்க, மனசை சுக்குநூறாக உடச்சிட்டிங்கன்னு தான் அதை நான் சொல்ல தோணுது எனக்கு கண்டிப்பாக. ஏன்னா இதில் ரஜினி சார் வரணும், வரலை. ஸோ ஓகே, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சிக்கிட்டு சாங்கில் வந்து டிஆர்லாம் விட்டீங்க. பட் அது வந்து மிகப்பெரிய நடிகர், ரஜினிக்கு சாருக்கு மிக பிடிச்ச நடிகர் விட்டுட்டீங்க. ஓகே, அந்த சாங் படத்தில் ரஜினி சார் தான் வருவார், அது எனக்கு தெரியும். ஸோ இந்த சாங் வந்து நீங்கள் அதே ஆர்பரில் தான் நீங்கள் பண்ணுறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிடுறீங்க. இல்லை என்ன ஒன்றா ஒரு கை ஷாட் காமிக்கிறீங்க, பம்பரம் வர ஷாட் ஒன்று வருது. அது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்குமா அப்படின்னு தெரியல அது. பட் இருந்தாலும் இந்த சாங்கில் ரஜினி சார் வர வச்சுருக்கணும். பட் ஏன் வர வைக்கலன்னு தெரியல. பட் நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதுதான் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த கூலி படத்தினுடைய அடுத்த கட்டம் இது எப்படி, அதாவது நீங்கள் தேர்ட் சிங்கிள் விட்றீங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா டைம் இல்லை, ஆகஸ்ட் 14 ரிலீஸ். அடுத்து ட்ரெய்லரில் விடும்போதாவது தயவுசெய்து ஃப்ரேம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ரஜினி சாரை வைங்க. அதுதான் நமக்கு தேவை. ரஜினி சாரை பார்க்குறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌடு இருக்குது. இப்போ சஞ்சய் தத்தெலாம் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை ரஜினி சாருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிற படம் பார்க்குறதுக்கு அவர் லேட்டஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பேருமே எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு படம் கூலி.
பட் இதை நீங்கள் ஏன் சிங்கிள் நீங்கள் விட்டீங்க சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணீங்கிறது சத்தியமாக எனக்கு புரியல. டோட்டலாக எல்லாருடைய மனசையும் அடித்து காலி பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல தோணுது. நான் ரசிகர்களுடைய மனநிலை ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரஜினி சார் வரணும், அவர் ஃப்ரேமில் நிற்கணும், அவர் திரும்பணும், ஒரு டைலாக் பேசணும், ஒரு டான்ஸ் ஆடி இருக்கணும், இதுதான். அப்படி ஒருவேளை சாங்கில் இல்லைன்னு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கவே கூடாதுன்னா திரும்பவும் நான் அடித்து சொல்ல வரேன். நான் நீங்கள் தேர்ட் சிங்கிள் விட்டிங்கன்னா தயவுசெய்து ரஜினி சார் இருக்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தீ படத்துலலாம் அருணாரோட ஒரு சாங்கு பண்ணியிருப்பாங்க. என்ன கிளாப்ஸுங்க அந்த டான் கேங்ஸ்டரில் வர்றதெல்லாம். அந்த பம்பரம் காமிச்ச ஒரு ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரஜினி சாராக இருப்பாருன்னு தான் என்னுடைய மைண்ட் சொல்லுது. பட் லோகேஷுடைய பார்வையில் சர்ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஸோ படம் வரும்போது சாங்கை பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய வியூவில் கூட அது மேபி வந்து எடிட் பண்ணி கூட விட்டுருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் படத்தில் வர்றது வேறு விஷயம், அது ஃபுல் பிக்சரில் ரஜினி சாரை பார்த்தா போதும். ஆனால் நீங்கள் இந்த செகண்ட் சிங்கிள் விடும்போது செய்யும்போது இதில் ரஜினி சாரை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கணும். அதுதான் சொல்ல வரேன் நான். அதை நீங்கள் ரஜினி சாரை வேறு ஒரு ஸ்டைலில் ஒரு பேட்டர்னில் ரொம்ப ஸ்டைலிஷாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, 2 வருஷம் உழைப்பை கொடுத்துருக்கேன், என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எவ்ரிதிங் ஓகே. கண்டிப்பாக கூலி மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படும், 1000 கோடியை தாண்டுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, உங்கள் மேலே இருக்குது. ஏன்னா நீங்கள் வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரஜினி சாரோட அந்த காம்போ நீங்கள் ஒரு எமோஷனோட டென்ஷனோட பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஓகே நல்லா பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சாங்கில் நீங்கள் ரஜினி சாரை காமிக்காத ஒரே ஒரு விஷயம்தான், ஒருவேளை இந்த சாங்கில் ரஜினி சார் நீங்கள் வந்து டான்ஸ் மூமெண்ட்டில் வச்சுருந்தீங்கனால், ஃப்ரேமில் இருந்தால், கண்டிப்பாக தயவுசெய்து சொல்கிறேன் லோகேஷ் சார், நீங்கள் அடுத்த வீடியோ இம்மிடியட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் டியூரேஷன்லையாவது ஒரு சின்ன கிளிம்ஸை ரஜினி சார் வர்ற மூமெண்ட்ஸை நீங்கள் இம்மிடியட்டாக அந்த வீடியோவை நீங்கள் உடனுங்கிறதா இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் ரசிகர்களுடைய இந்த மனசு வந்து குளிரும். ஏன்னா இதை பார்த்துட்டு ரொம்ப உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. ரஜினி சார் வரலேங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நீங்கள் பூஜா ஆக்டை நல்லா பண்ணியிருக்காங்க, சௌபி நல்லா பண்ணியிருக்காங்க, கோரியோகிராஃபி நல்லா இருக்குது, சினிமா ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, எவ்ரிதிங் ஓகே. மிகப்பெரிய ஒரு குறை சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த சாங்கில் இல்லைங்கிறது தான். ஒருவேளை நீங்கள் ரஜினி சார் அந்த சாங்கில் வர வச்சுருந்தீங்கனால் தயவுசெய்து இம்மிடியட்டாக நாளைக்கோ நாளை மறுநாளில் ஒரு 1 மினிட்டில் ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல வரேன் நான் இதை. ஸோ நீங்கள் பண்ணுறது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட படம், உலகமே வியந்து பார்க்குற ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகர். தயவுசெய்து நீங்கள் அடுத்து விடும்போது ரஜினி சார் இல்லாமல் எந்த ஒரு வீடியோவும் கிளிம்ஸும் விட்றாதீங்க.